சீசனல் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம எப்போவுமே ஸ்கிப் பண்ண மாட்டோம். அதை விரும்பி அந்த டைமில் மட்டுமே கிடைக்கும்னு நினச்சி சாப்பிடுவோம். இதில் பலாப்பழம் பார்த்திங்கன்னா 4 வருஷம் ஃபுல்லாக கிடைச்சாலும் அந்த சம்மர் சீசனில் ரொம்ப தாராளமாக கிடைக்கும். ஸோ எந்த டைமில் கண்டிப்பாக வாங்கி விதவிதமாக செஞ்சு சாப்பிடுங்க. அதில் முக்கியமான ரெசிபி தான் இந்த கொழுக்கட்டை ரெசிபி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். ஹெல்த்தியான சூப்பரான ரெசிபிங்க. இது கேரளா சைட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு பழங்களை மொத்தம் சுளைகளாக எடுத்துக்கிட்டு அதை நல்லா தோலையும் கொட்டையும் நீக்கிட்டு அதை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காவை பல்லப்பெல்லாம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3-4 ஏலக்காவை போட்டு குறக்குறன்னு துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நெய் விட்டு அந்த நெய்யில் நம்ம நறுக்கி வச்சுருந்த பலாப்பழத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். அதை வதங்கி வர்றதுக்குள்ளாகவே நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவையும் துருவி எடுத்துகிட்டு வந்து அதிலே சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு குறன்னு இருந்தால் போதும். ஸோ இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளாகவே நம்ம இதுக்கு தேவையான இனிப்பு, அதாவது நீங்கள் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எதுவும் உங்களுக்கு விருப்பமோ சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் போடுறேன். என்னுடைய நாட்டு சர்க்கரையில் மண் கல் எதுவும் இல்லாதனால நான் டைரெக்டாக போட்டுக்கிறேன். சப்போஸ் சில நேரங்களில் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு ரொம்ப க்ளீனானது கிடைக்காது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் அதை பாகு மாதிரி கரைச்சி எடுத்துட்டு இந்த பழங்களை போட்டதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு கரைங்க, இல்லைன்னா ரொம்ப நேரம் வெந்து கூழ் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வதக்கி விடலாம். ஏன்னா எப்போவுமே இனிப்பு வந்துட்டு கொஞ்சமாக ஸ்டிக்கினஸ் வரும், அதுக்காக. இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 2 சிட்டிகளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. அந்த தண்ணி அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நீங்கள் அரிசி மாவை சேர்த்து கலந்து விடுங்க. இது நல்லா ஓரளவுக்கு திரண்டு இந்த அளவுக்கு வந்த உடனே இறக்கி மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பலாப்பழம் வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு தேவையான அளவு அந்த ஃபில்லிங்கை வந்து ரெடி பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்துட்டு ஒரு தட்டில் நெய் சேர்த்துட்டு அதில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு கை பொறுக்கிற சூட்டுக்கு நல்லா அமுத்தி பசனிங்கன்னா நல்லா வெண்ணெய் மாதிரி சூப்பராக திரண்டு வந்துடும். சாஃப்டாக நல்லா மாய்ஸ்டராக இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹார்டாகவே இருக்காது. ஸோ நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இட்லி பாட்டில் தண்ணி விட்டு அது ஒரு பக்கம் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு இலையில் லைட்டாக நெய் தடவிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த மாவை கையிலே இப்படி தரட்டி விடுங்க. உங்களுக்கு கையில் திரட்டுறது கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பூரி ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வச்சுட்டு லைட்டாக நெய் விட்டு மேலே ஒரு இலையை வச்சு அமுத்தி எடுத்திங்கன்னா சூப்பராக நல்லா ஃப்ளாட்டாக வந்துடும். பூரி ப்ரெஷர் இல்லாதவங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் ஏதாவது வச்சு ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அந்த பூரணத்தை ஒரு ஹாஃப் போர்ஷன் மட்டும் ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க, ஹெவியாக வைக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாவு வந்து நல்லா தின்னாக தேய்ச்சிருக்கு. ஸோ அதனால் அளவாக வச்சுட்டு நம்ம இட்லி பானையில் வந்துட்டு அப்படியே மேலே வந்துட்டு அழகாக அடிக்கிட வேண்டியதான். நீங்கள் 10 கூட ஒரே டைமில் அடுக்க முடியும். மொத்தமாக அமுக்கி ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு வச்சு எடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ இது 2 கொழுக்கட்டை சாப்பிட்டாலும் நல்ல ஃபில்லிங்காக தாராளமாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக நீராவியிலே செய்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். எப்பவும் நம்ம பழங்களாவோ இல்லை வேறு மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த கொழுக்கட்டையை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்லேயும் நல்ல மணமாகவும் நல்ல ஃப்ளேவராகவும் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உள்ளே இருக்க ஃபில்லிங் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியே தெரியுது அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு லேஸாக இருந்தது இந்த கொழுக்கட்டை. நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இலையில் செய்யும் போது அதுக்கு தனி ஒரு மனமே கிடைக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிக்கும்போது அப்படியே ஈஸியாக பிஞ்சு கைக்கு வந்துடுச்சு. அப்படியே சாப்பிடும்போது வாயில் போட்டோன்னே கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்ப மெல்ட்டிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.